பெற்ற தந்தையையும் சித்தியையும் கறி வெட்டுற கத்தியால வெட்டி கூறு போட்டு ஏரியில வீசியிருக்காரு இங்க ஒரு இளைஞர். 23 வயது வாலிபர் இரட்டை கொலையாளியாக. காரணம் என்ன? சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்துள்ள கோனேரிப்பட்டி பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. ஒட்டுமொத்த ஊரும் வேடிக்கை பார்க்க ஏரிக்கரை மேட்டில் வரிசை கட்டி வந்து நின்றது காவல் வாகனங்கள். கரை ஓரத்தில் மிதந்து கொண்டிருக்கும் இந்த வெள்ளை சாக்கு மூட்டைதான் இத்தனை பரபரப்புகளுக்கும் காரணம். சாக்கு மூட்டையை மீட்டு பிரித்து பார்த்த போலீசாருக்கு எதிர்பார்த்து வந்தது கிடைத்தது. உள்ளே இருந்தது ஒரு கணவன் மனைவியின் கைகளும் தலையும். முண்டங்கள் தனித்தனியாக மற்றொரு ஏரியில் வீசப்பட்டிருக்கிறது. அதை வெட்டி வீசிய கொடூரன்தான் காருக்குள் பத்திரமாக கைது செய்து வைத்திருக்கும் இந்த பச்சை சட்டை. இவர் வேறு யாருமல்ல, கொல்லப்பட்டவரின் ஆசை மகன். ஆம், பெற்ற மகனே தந்தையையும் சித்தியையும் கண்டதுண்டமாக வெட்டி சாக்குப்பையில் மூட்டை கட்டி 2 ஏரிகளில் வீசியிருக்கிறார். சேலம் மாவட்டம் இடங்கணாசாலை நகராட்சிக்கு உட்பட்ட கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. 47 வயதான இவருக்கு ஜெயந்தி, ஜெயலட்சுமி என 2 மனைவிகள். முதல் மனைவி ஜெயந்திக்கு 23 வயதில் ஆகாஷ் என்ற மகனும், 2வது மனைவி ஜெயலட்சுமிக்கு ஒரு மகளும் உள்ளனர். இதில் ஆகாஷ் கறிக்கடையில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த 17ஆம் தேதி முதல் பழனிசாமியும் அவரது 2வது மனைவி ஜெயலட்சுமியும் மாயமாகியிருக்கிறார்கள். அவரை யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. ஆகாஷ் தான் கடைசியாக அவர்களோடு இருந்ததாக உறவினர்களுக்கு தெரிந்தது. உடனே ஆகாஷிடம் இருவர் குறித்தும் கேட்டிருக்கிறார்கள். அப்போது ஆகாஷ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். ஒவ்வொருவரின் கேள்விக்கும் ஒவ்வொரு பதில் கூறியிருக்கிறார். மேலும் அவரின் நடவடிக்கையிலும் மாற்றங்கள் தெரிந்திருக்கிறது. சந்தேகமடைந்தவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆகாஷிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் தந்தை சித்தியை கொன்று கூறு போட்டு ஏரியில் வீசிய உண்மையை உடைத்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே ஆகாஷுக்கும் தந்தை பழனிசாமி மற்றும் அவரது சித்தியான ஜெயலட்சுமிக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆகாஷ் சம்பவத்தன்று இரவு தந்தை பழனிசாமியையும் சித்தி ஜெயலட்சுமியையும் கறிவெட்டும் கத்தியால் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். பின்னர் தலை, கை, கால், முண்டம் என தனித்தனியாக உடலை கூறு போட்டிருக்கிறார். தலை மற்றும் கை கால்களை ஒரு மூட்டையாகவும் முண்டங்களை 2 மூட்டைகளாகவும் கட்டியிருக்கிறார். ஊரடங்கியதும் யாருக்கும் தெரியாமல் ஏகாபுரம் ஏரியில் ஒரு மூட்டையும், மகுடஞ்சாவடி அருகே உள்ள தாழையூர் வறண்ட ஏரியில் 2 மூட்டைகளையும் வீசியது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் ஆகாஷிடம் நடந்த முதற்கட்ட விசாரணையில் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட தகாத உறவே இந்த இரட்டை கொலைக்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. போலீசார் 2 சடலங்களையும் மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடந்த இரட்டை கொலைக்கான முழு காரணத்தையும் அறிய ஆகாஷிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.